அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வழக்கம் போல் கன்சல்டிங் வந்த ஜாதகம் தான். டிகிரி அமைப்பு, கிரகங்களுடைய டிகிரி அமைப்பை வந்து நான் கட்டத்தில் கொடுக்க சொல்கிறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லக்னம் தனுசு லக்னம், ராசி கடக ராசி, பூசம் 2ஆம் பாதம், தேய்பிரை பஞ்சமி, 54 வயது 2 மாதம் முடிவு. லக்னம் எப்படி இருக்குது? லக்னம் சுபத்துவ அமைப்புகளில் இருக்குது. லக்னத்தில் சுக்கிரன் அமர்ந்து 6ஆம் அதிபதியாகவே இருந்தாலும் 6க்கு 8ல் மறைஞ்சு லக்னத்தில் இருக்கிறது ஒரு இயற்கை சுபர் அப்படிங்கிற அடிப்படையில் நல்லது. லக்னத்தில் புதன் திக்பலமாக இருக்கிறது நல்லது. தேய்பிரை பஞ்சமி அப்படிங்கச்சில கிட்டத்தட்ட ஒரு அர்த்த சந்திரன் கிட்ட தான் இருக்கிறாரு. சந்திரன் கொஞ்சம் ஒளி பொருந்தி அர்த்த சந்திரனாக இருக்கிறார். அந்த சந்திர அதியோகத்தில் இருக்கிறது நல்லது தான். லக்னத்தில் சுக்கிரனும் புதனும் தொடர்பு கொள்வது லக்னம் வலுவோடு இருக்குது அப்படின்னு காட்டுது. லக்னத்துக்கு எந்த விதமான பாவிகள் தொடர்பு, குறிப்பாக ராகு, சனி, அமாவாசை சந்திரன், இது போன்ற ராகு, இது போன்ற எந்த விதமான நெகட்டிவ் அமைப்புகள் இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு. அதே நேரத்தில் குரு 12ஆம் இடத்துல மறைஞ்சி திக்பலத்துக்கு அருகில் இருந்தால் கூட, நட்பு வீட்டில் இருந்தால் கூட, செவ்வாயுடைய வீட்டில் சனியுடைய பார்வையில் சூரியனால் அஸ்தவங்க தோஷம், 4 டிகிரியில் அஸ்தவங்க தோஷம், இது நல்லது இல்லை. லக்னாதிபதி பாதிப்பு, லக்னம் நல்லா இருக்குது. 2ல் ஏதாவது ஒன்று நல்லா இருந்தாலே போதும், ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். 2ல் 1 லக்னம் லக்னாதிபதி 2மே இருந்தால் ஒரு உயர்தர வாழ்க்கை, ஏதாவது ஒன்று இருந்தாலே வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். அந்த அடிப்படையில் ஜாதகம் கொஞ்சம் வலுவான ஜாதகம் தான். இப்போ இந்த ஜாதகத்தில் சுக்கிர தசைலாம் கெடுத்துருக்குமான்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர தசை பெரிய கெடுக்காது. என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தனுசு லக்னத்தில், இதே தனுசு லக்னத்தில் சுக்கிர திசையில் கடுமையான விளைவுகளை அனுபவித்தவங்களெல்லாம் என்னுடைய நெருக்கமான ரத்த சம்பந்த உறவுகளில் கூட இருக்கிறாங்க. அப்படி ஒன்றும் சுக்கிரன் வந்து நெகட்டிவ் அமைப்பில் பாவத்துவமாக கூட இருக்க மாட்டாங்க. இருந்தால் கூட அந்த 6ஆம் வீட்டோட தொடர்பில் 11ஆம் வீட்டுக்கு மறைஞ்சி இப்படிலாம் இருக்கும் பொழுது படாத பாடு வந்து அவர் படுத்தி எடுத்துருவார் சுக்கிரன். இங்கே பார்த்தீங்கன்னா 6க்கு 8ல் மறைஞ்சி லக்னத்தில் சுபத்துவ அமைப்புகளில் தனிபுதன் நினைவுல இப்படி இருக்கிறது வந்து பாதிக்குமானா பாதிக்காது. கண்டிப்பாக சுக்கிர திசை பெரிய அளவில் பாதிக்காது. அதே நேரத்தில் 6ஆம் இடத்து பலன்களே அவர் தான் செய்யணும். ஒரு 80% 11ஆம் இடத்து பலன்களை செய்கிற மாதிரி 6ஆம் இடத்து பலன்களையும் அவர் தானே செய்யணும். அவர் வந்து 6ஆம் இடத்து பலன்களையும் அவர் தான் செய்வார். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவர் என்ன தொழிலில் இருப்பாருங்க? ஒரே நேரத்தில் குருவுடைய பார்வையில் சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிற சனி தான் முதல் நிலை சுபத்துவ கிரகம். அப்படியே அம்சத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கூட சனி வந்து மீன வீட்டில் இருப்பார். அப்போது சனி தான் முதல் நிலை சுபத்துவ கிரகம். அதே நேரத்தில் சூரியன் தொடர்பு கொள்ளட்டும், சுபத்துவ சூரியன் தான் இருந்தாலும் அங்கே வந்து சனியுடைய அந்த சுபத்துவ அமைப்புகளில் ஒரு பங்கம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. 1க்கு 2 சுபர்களுடைய தொடர்பு வந்து அவருக்கு இருக்குது. அதாவது சுக்கிரனுடைய வீட்டில் குருவுடைய பார்வையில் இருக்குது. அதே நேரத்தில் சூரியன் தொடர்பு கொள்ளட்டும், அதனால அந்த சனியுடைய அளவுகள் கம்மி. சனியுடைய உயர்ந்த துறைகள், சம்பாத்தியம், இந்த மாதிரியான அளவுகள் கொஞ்சம் குறையும். அக்ரிகல்ச்சர் தான் படிச்சிருக்காரு. அக்ரிகல்ச்சர் படித்து சனியுடைய அந்த டிராக்டர், வேளாண் துறைக்கு பயன்படக்கூடிய அந்த டிராக்டர், இரும்பு, அந்த மெக்கானிக்கல், இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு கம்பெனியில் டிராக்டரை வந்து சேல்ஸ் பண்ணுறது, இந்த சேல்ஸ்மேன் டிராக்டர், அதாவது படிச்சிருக்கிறது அக்ரிகல்ச்சர். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட அந்த டிராக்டரை வந்து மெக்கானிசம் சம்மந்தப்பட்ட அந்த இரும்பு சம்மந்தப்பட்ட பொருளை வந்து விற்கக்கூடிய அந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து இவர் வந்து வேலை பார்த்துருக்காருங்க. சேல்ஸ் தான், அதாவது வந்து வெளியில் அலைஞ்சி பார்க்குற வேலை தான். பார்த்தீங்கன்னா 8, 12ஆம் இடங்கள் கொஞ்சம் சுபத்துவ அமைப்புகளில் இருக்கும். பாவத்துவம் ப்ளஸ் சுபத்துவம் அந்த கலப்பில் இருக்கிறதுனால வெளிநாடு அந்த மாதிரி போகாமல் பிறந்த ஊரை விட்டு ஒரு 400 கிலோமீட்டர் இந்த டிஸ்டன்ஸ்லேயே இருக்கிறாரு. அதே நேரத்தில் வந்து ஒரே இடத்துல நிலச்சி இருக்க முடியாமல் அவர் வந்து ஒரே அலைச்சல்லையே இருக்கக்கூடிய வேலைகளில் தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷமாகவே வேலை இல்லைங்க, எப்போங்க வேலை கிடைக்கும், ஏன் வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்னாங்க. இவருக்கே வந்து ஜோதிடம்லாம் நல்லா புரியுது. ஏன்னா புதன் வந்து வலுத்திருக்காருல, புதன் சுக்கிரனுடைய இணைவில் வலுத்து திக்பலத்தில் உட்காந்துருக்காருல. அப்போ வந்து இவருக்கே வந்து நல்ல நிலைமையில் ஜோதிடம்லாம் வந்து அனுமதிக்க முடியுங்களா. அதனால ஜோதிடம்லாம் நல்லா புரியுது. சொன்னார், இந்த மாதிரி சுக்கிர தசை எனக்கு எடுக்கும் வந்து நினச்சிட்டு இருந்தேன், அந்த நல்லா தாங்க இருந்தது, எக்ஸலண்ட்டாக இருந்தது அப்படின்னாரு. அதுக்கு காரணம் இந்த 6க்கு 8ல் மறந்தது தாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த வேலை போன அமைப்புகள் கரெக்டாக கடக ராசியில் பூசம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அந்த பூசம் நட்சத்திரம் வரும்போது தான் நீங்கள் மாட்டியிருப்பீங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர திசையில் சனி சஷ்டாஷ்டக அமைப்பில் இருக்கும்பொழுது அவருக்கு வேலை போயிருந்திருக்கு, மறுபடியும் ஒரு வேலை நல்ல வேலை கிடச்சிருந்திருக்கு. ஏன்னா சஷ்டாஷ்ட அமைப்பில் வந்து அந்த ஸ்தான பலமும் அதுக்கப்புறம் சுபத்துவமும் விதிவிலக்கு அப்படிங்கிற அடிப்படையில் சுபத்துவ சனி வந்து திரும்ப ஒரு நல்ல வேலையை கொடுத்துருக்காரு. சனி புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் புதன் புத்தியில் தான் வந்து மாட்டியிருக்காரு. நாயப்படி புதன் புத்தி வந்து மாரகாதிபதி, பாதகாதிபதி இப்படிலாம் எடுக்கிறத விட அவர் எந்த விதமான பாவத்துவ அமைப்புகளில் இல்லை. குருவுடைய வீட்டில் சுக்கிரனுடைய இணைவில் இருக்கிறாரு, திக்பல அமைப்பில் இருக்கிறாரு. ஆனால்
அந்த தசாபுத்தி அமைப்புகள் நடந்துட்டு இருக்கும் போதே அஷ்டம சனி எந்த தசாபுத்தி அமைப்புகளையும் மாற்றும் அப்படின்னு நம்ம குருஜி சொல்லுவாங்கல்ல, அந்த அடிப்படையில் அஷ்டம சனியில தாங்க நீங்க மாட்டியிருக்கீங்க. இப்போ கரண்ட்ல பார்த்தீங்கன்னா சுக்கிர திசையில கேது புத்தி, அதுவும் சஷ்டாஷ்டக அமைப்புல தான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. அதனால கேது ஒரு சேஞ்சஸை கொடுப்பாரு. 8ஆம் இடத்தோட தொடர்புல இருக்கிறாரு. சஷ்டாஷ்டக அமைப்புல இருந்தாலும் குருவுடைய பார்வையில இருக்கிறாரு. அதனால இதே நகர்ந்துட்டே இருக்கிற மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்காம நகர்ந்துட்டே இருக்கக்கூடிய அமைப்புகள்ல உள்ள வேலைகள் தாங்க உங்களுக்கு வந்து செட் ஆகும். அது ரிலேட்டடாகவே நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த சனி சம்மந்தப்பட்ட இந்த விஷயம்லேயே சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அலைஞ்சு வேலை பார்க்குற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ட்ரை பண்ணுங்க. இப்போ நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு 8ஆம் இடத்துல உள்ள இந்த கேது புத்தி உங்களை கொஞ்சம் நகற்றும். கேது புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த சூரிய தசையும் பார்த்தீங்கன்னா குருவை அஸ்தங்கப்படுத்தி பாக்யாதிபதியான இந்த சூரியன் நட்பு வீட்டில் அமர்ந்து சனியால பார்க்கப்படுறது கொஞ்சம் ஒரு 1 லட்ச ரூபா கிடைக்கிற இடத்துல ஒரு 30,000 குறைவு அப்படின்னு தான் எடுத்துக்கிட்டோம், கொஞ்சம் பங்கம். அதே நேரத்தில் லக்னாதிபதி 4ஆம் அதிபதி குருவை இயற்கை சுபரை அஸ்தங்கப்படுத்தின சூரியன் தான் அந்த பலன்கள்லாம் அவர் செய்யணும். அவருடைய திசையில பாக்யாதிபதி ஆகி 6 வருஷம் செயல்படுத்தணும். அவரும் பார்த்தீங்கன்னா இந்த 6 12ஆம் இடம், இந்த 12ஆம் இடம் 8ஆம் இடம் இதெல்லாம் நகர்தலை குறிக்கும்ல. அதுக்கப்புறம் வர்ற சந்திரன் 8ஆம் இடம் இப்படி இருக்கிறதுனால இவர் வந்து பிறந்த ஊர்ல வந்து செட்டில் ஆக முடியாது, இருக்கிற ஒரு இடத்துல நிலைச்சி இருக்க முடியாம மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் தாங்க இவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அதுதான் வந்து வரும். இது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கடகராசியில பிறந்த இவருக்கு மே மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி ராசிலேயே அமரப்போகிற காலகட்டத்தில் இவருக்கு வந்து ஒரு நல்ல அமைப்புகளை வந்து வேலை அமைப்புகளை கொடுத்துரும். வீட்டில் வேறு யாருக்காவது ஜென்மசனி அஷ்டமசனி நடக்குதான்னு கேட்கும் பொழுது ஒரே ஒரு பொண்ணு தாங்க. பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம்னாரு. அப்போ வந்து அதுவும் கண்டினியூ ஆகும். ஆனால் மே மாதத்தில் நடக்க இருக்கிற இந்த குரு பயிற்சி நெருக்கமான டிகிரி அமைப்புகளில் அவர் கடக வீட்டில் அமர்ந்து சனியை கொஞ்சம் சாந்தப்படுத்துகிற அமைப்புகளில் இருக்கிறதுனால, உச்ச குருவாக இருக்கிறதுனால, ஸ்தான வலுவோடு இருக்கிறதுனால இந்த மீனராசிக்கு ஜென்ம சனியும் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியும் மட்டுப்படும். அந்த மாதிரி நேரத்தில் தான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அமையும். தொடர்ந்து வேலையை முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. சூரிய தசை கடவுள் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டுங்க, அது வந்து நல்லா இருக்கும். லக்னாதிபதியை பாதித்த இந்த சூரியன் அவர் தான் வந்து செல்வாக்கு, சூரியனுடைய காரகத்துவங்கள் ரீதியாகவும் ஆதிபத்திய ரீதியாகவும் குருவுடைய ஆதிபத்திய காரகத்துவங்களையும் அவர் தான் கொடுக்கணுங்கிற அடிப்படையில் ஒரு கலப்பு பலனா நல்ல விதத்திலே உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொன்னேன். பெண் குழந்தை எதனால ஒரே ஒரு பெண் குழந்தை, 5ஆம் இடம் எந்த விதமான சுபர்கள் தொடர்பு இல்லை, பாவிகள் தொடர்பு இல்லை. ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு அமர்ந்திருந்தாலும் சனியுடைய பார்வை இருக்குது. அதே மாதிரி 5ஆம் அதிபதியும் வந்து சனி தொடர்பு கொள்வார். செவ்வாய் 3ஆம் இடத்துல மறைவு. இந்த மாதிரி எடுத்துக்கிடலாமா? நேரடியாக வந்து பெரிய வந்து ஒரு நல்ல விஷயங்கள் இல்லை. மெயினாக இன்னும் சொல்லணும்னா குரு பாதிப்பாங்க. குரு வந்து கடுமையான பாதிப்பு அமைப்புகளில் இருக்கிறார்ல. இப்போ லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் தான் அவர் சனியால் பார்க்கப்படுறாரு, சனியால் பாதிப்படைகிறாரு. ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து சனியுடைய அந்த தொடர்பு வந்துடுது. குருவும் பாதிப்பு, அஸ்தங்க தோஷத்தில் இருக்காரு, சனியால் பாவத்துவ அமைப்புகளில் இருக்காரு. இந்த மாதிரி அமைப்புகள் வரும் பொழுது குழந்தை உண்டு. என்ன குழந்தை உண்டு? பெண் குழந்தை உண்டு. காரகம் பாவகம் பாவகாதி 3ம் டோட்டலாக அடிபட்டு போச்சு, எந்த குழந்தையுமே இல்லை. கலப்பு பலன்கள் இருக்கும் பொழுது குறைந்த எண்ணிக்கையில் வாரிசு, ஆண் வாரிசு இல்லாத நிலை, இந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும். பிறந்ததே வந்து சனி திசையில தான் பிறந்திருக்காரு. பூசம் நட்சத்திரம்ல சனி திசையில தான் பிறந்திருக்காரு. சனி நேரா சூரியனை தொடர்பு கொள்வார்ல, இவர் பிறந்த உடனே தந்தை வந்து மறைஞ்சிட்டாருங்க. அதான் உண்மை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சனி பார்த்தால் சூரியன் நல்ல பலன்களை செய்ய மாட்டார். எந்த தசை நடப்பில் வருதுங்கிறத பொறுத்து. சூரிய தசை வருதா, குரு திசை வருதா, சனி திசை வருதா. குரு திசை நடந்த தந்தை பாதிப்பா? தந்தை பாதிப்பு இல்லை. எப்படி தந்தை பாதிப்பாரு? சூரியனை வந்து வலுப்படுத்துறாருல குரு, அவருடைய வலுவை கொடுத்து சூரியனை வலுப்படுத்துறாருல, அப்போ தந்தை பாதிப்பு இல்லை. சனி திசை நடக்கும்போது ஒரு பலன், குரு திசை நடக்கும்போது ஒரு பலன். சனி திசை நடக்கலைன்னா தந்தையை வந்து இவர் இழந்திருக்கவே மாட்டார் அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ரெடிஷன். இந்த ஜாதகம் வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு இதாக இருந்ததுங்க, உங்கள்கிட்ட விளக்குறதுக்கு. நம்மளுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இந்த ஜாதகம் இருந்ததுனால இதை நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகம் வரும்போது நான் உங்க கூட வந்து பகிர்ந்துக்கிறேன். ஓம் நமச்சிவாயா.